ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் 28/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லைன்றது நமக்கே நல்லா தெரியுது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். மெயினாக இந்த சென்னை இதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவ்வளோ எதுவும் தேவையாக இல்லாதது தான். ரொம்ப வேணும்னா நம்ம ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது தான். ஸோ இது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். கங்கன்யான் ஆஸ்ட்ரோனட் டு ட்ராவல் டு ஐஎஸ்எஸ் இன் மிஷன் வித் நாசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது கங்கன்யான் அதாவது கங்கன்யான் அப்படின்றது ஸ்பேஸ் மிஷன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியா வந்து இந்தியா இஸ்ரோ வந்து ஒரு ஆக்டிவான ப்ராக்ரஸ் வந்து கங்கன்யான் மிஷனில் வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ அதாவது கங்கன்யான் மிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு மேன் ஸ்பேஸ் மிஷனாக இருக்குது. ஸோ அதை மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான மெம்பர்ஸ், அதாவது 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேருமே வந்து ராஸ்காஸ்மோஸ், அதாவது ரஷ்யாவில் இருக்க ஸ்பேஸ் மிஷன், அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெயினாக இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதாவது இந்த நம்ம கங்கன்யான் மிஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ கிட்டத்தட்ட கொலாபரேட் பண்ணி தான் வந்து நம்ம போகிறோம். ஸோ இந்த மாதிரியான இந்தியா வந்து ஒரு நியூட்ரலான ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட ஹெல்ப், அவங்களோட ஹெல்ப், ஸோ அது எல்லாத்தோட வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து கங்கன்யான் மிஷன் அப்படின்ற நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேன் ஸ்பேஸ் மிஷன் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வேலைப்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கங்கன்யான் ஸோ நிறையவே இந்த லான்ச்சிங்க்கான அந்த வேலைப்பாடுகள் அந்த ரீஎன்ட்ரி, மெயினாக அந்த ரீஎன்ட்ரி வரும்போது நிறைய ஹை டெம்பரேச்சர் வந்து அந்த மிஷின் மேலே வந்து தாக்கும். ஸோ அந்த டைமில் அந்த ஹை டெம்பரேச்சரையும் வந்து தாங்கிட்டு வரக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டைல்ஸு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம், அதாவது சப்போஸ் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்லி ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுக்காக அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸோ அந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் வந்து பேட் அபார்ட் சிஸ்டம், எஜெக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான டெக்னாலஜி சைடில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சூஸ் பண்ணி அது வந்து கங்கன்யான் மிஷனில் போட்டுட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஆக்டிவான இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் கங்கன்யான் மிஷன் அப்படின்றது ஒரு ஆக்டிவாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த நியூஸ் ஏன் இங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, கங்கன்யான் ஆஸ்ட்ரோனட் சொன்னேன் இல்லையா, அதாவது 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரஷ்யாவில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களில் ஒருத்தர் வந்து இப்போது ரீசெண்டாக நாசா அனுப்பக்கூடிய யூஎஸ்ஏ மிஷன் கூட, அதாவது ஒரு யூஎஸ் மெம்பர் அண்ட் நம்மளுடைய ஒரு இந்தியா மெம்பர், அதாவது ஒன் ஆஃப் த அந்த 4 பேரில் ஒருத்தரான நம்மளுடைய இந்தியா நம்பர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷனில் நாசா அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் மிஷனில் போயிட்டு ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க கங்கன்யான் அந்த மிஷனில் போயிட்டு அதுதான் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த 4 பேரும் வந்து நிறைய ரிசர்ச்லாம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ யூஎஸ் கூட கொலாபரேட் பண்ணி, அதை தான் நான் யூஎஸ் கூட கொலாபரேட் பண்ணி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கான ஒரு முன்னேற்பாடியாக ஒன் ஆஃப் த 4 அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து இந்த கங்கன்யான் ஆஸ்ட்ரோனட்ஸில் ஒருத்தர் வந்து இந்த நாசா அனுப்பக்கூடிய இப்போது ஸ்பேஸ் மிஷனில் போயிட்டு ஐஎஸ்எஸில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஆக்சுவலி இந்த சிஆர்பிஎஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹெட்டிங் அப்படின்றது சிஆர்பிஎஃப் வில் ஹேவ் அன் எக்ஸ்பெண்டட் ரோல் இன் மணிப்பூர் சென்டர் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தது தான். அதாவது நம்ம இந்த மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பார்டருன்றதுனால பக்கத்து கண்ட்ரீஸில் இருந்து நிறைய பேர் வந்து, ஸோ நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய வந்து டெரரிசம்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நம்ம மிசோரம் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஸோ இங்கே நிறையவே டெரரிசம்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து சிஆர்பிஎஃப் கிட்ட மணிப்பூரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிஆர்பிஎஃப் அப்படின்றது என்ன, அதோடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்திருந்தேன். ஸோ இந்த சிஆர்பிஎஃப் அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் அதுவுமே வருது. ஸோ என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு சிஆர்பிஎஃப் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு நிறையவே வந்து டிவிஷனாக இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிவிஷன் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது சிஏபிஎஃப் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் தான் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து சிஆர்பிஎஃப் அப்படின்றது.
ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிஆர்பிஎஃப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது ஆக்சுவலி இது மட்டும் இல்லை, இந்த சிஏபிஎஃப் இல்லை, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு வெறும் சிஆர்பிஎஃப் மட்டும் இல்லை, நிறையவே இருக்குது. அதாவது ஏஆர், அதாவது அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது. ஸோ மெயினாக இது வந்து மியான்மர் பார்டரில் வந்து இருக்காங்க. மெயினாக அந்த குரூப் வந்து ஏஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் பிஎஸ்எஃப் அப்படின்றது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த பார்டரில் இருக்காங்க. அண்ட் தென் சிஐஎஸ்எஃப் அப்படின்னு ஒன்று, ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ இவங்க ஆக்சுவலி மெயினாக வந்து இந்த ஏர் ஃபோர்ஸு அண்ட் தென் வந்து மெயினாக அந்த கீ பில்டிங்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த டைமில் வந்து இவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ சிஆர்பிஎஃப் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரீசெண்டாக. ஸோ ஐடிபிபி அப்படின்றது இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், அதாவது சைனா பார்டர் சைடில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தான் இந்த இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்றவங்க. ஸோ அண்ட் தென் என்எஸ்டி அப்படின்றவங்க நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, அதாவது மெயினாக இவங்க வந்து கவுண்டர் டெரரிசம், அதாவது இந்த ஹைஜாக்கிங் பண்ணும்போது ஆன்டி ஹைஜாக்கிங், ஸோ இந்த மாதிரி கவுண்டர் பண்ணும்போது அதுக்காகவே இருக்கிறது தான் இந்த என்எஸ்ஜி அப்படின்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஆர், அதாவது சாஸ்ட்ரா சீம்பால், அதாவது நேபாள் அண்ட் பூட்டான் பார்டரில் இருக்க போலீஸ் ஃபோர்ஸஸ் தான் வந்து நம்ம எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இத்தனை அதாவது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 ஃபோர்ஸஸ் வந்து இந்த சிஏபிஎஃப் கீழே வந்து இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் தான் சிஆர்பிஎஃப் அப்படின்றது. ஸோ இந்த சிஆர்பிஎஃப் அப்படின்றது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்டான பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எப்போ 1939 பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து இது மேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எதுக்காக இவங்க மெயினாக மேக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்னொரு நேமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ், அதாவது பிரிட்டிஷை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி அப்போ சிஆர்பிஎஃப் போலீஸ் அப்படின்றது இருந்தது. ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் ரூல் தானே இருந்தது. ஸோ அதனால் ஸோ அதே அப்படியே நேமில் வந்து சிஆர்பிஎஃப் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ சிஆர்பிஎஃப் பற்றி கொஞ்சம் பேர் அந்த சிஆர்பிஎஃப் இல்லை, ஸோ சிஏபிஎஃப்பில் இருக்க எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்றபடி எராட்டிக் ஸ்னோஃபால் பிளர்ஸ் இன் வின்டர் இயர்லி சம்மர் இன் ஃப்ரெஜைல் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மெயினாக வந்து இது நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படியே வந்து ஃபுல்லாகவே வெதர்ஸ் அப்படியே உல்ட்டாவாக மாறுது அப்படின்னு நம்ம வந்து நிறையவே பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜியனில். ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹிமாலயாஸில் இப்போ ரீசெண்டாக பீக் வின்டர் சீசனில் ஸ்னோஃபால்லாம் கம்மியாகிருக்கு. ஏன் பீக்கு வின்டர் சீசனாக கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் ஜான்வரி அந்த டைமில் எடுத்துக்கலாம். ஸோ பட் ஆனால் இந்த ஓகே ஸ்னோஃபால் கம்மியாகிருக்குன்னா ஒருவேளை மேபி வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா, இயர்லி சம்மர் மந்தில் ஸ்னோஃபாலோடைய ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே இது நம்ம பார்க்கும்போதே நம்ம நிறைய இப்போ வந்து இந்த வெதர் சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ அதை மெயினாக ஸ்னோஃபால் வந்து வின்டர் சீசன் பீக் வின்டர் சீசனில் கம்மியாகுது கம்பேரிங் டு இந்த சம்மர் மந்த்து ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமாகுது, கிட்டத்தட்ட இயர்லி சம்மர் மந்த்து ஸ்னோஃபால். ஸோ இது ஆக்சுவலி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷிஃப்டிங் பேட்டர்ன் வந்து ஓகே இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளமாக இருந்தாலுமே மேஜரான டக்குன்னு நம்ம அந்த இடத்துல இருந்த உடனே நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த ரவி, பீஸ், சட்லஜ், சீனாப் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த பக்கம் இருந்து தான் வந்து ஆக்சுவலி வந்து வருது. ஸோ நிறையவே இந்த ரிவர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண இந்த ஸ்னோஃபால் அப்படின்றது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னோஃபால் அதாவது இந்த வின்டர் சீசனில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டியூரபிள், டக்குன்ட்டு வந்து மெல்ட் ஆகிடாது. ஸோ அதோடைய டியூரபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். அதனால் வந்து அது ஃபுல்லாக அந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டு ஸோ சம்மர் சீசனில் வந்து அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் சம்மர் சீசனில் வர ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்ட்டு அவ்வளோ நேரம் வந்து அது தாக்கு பிடிக்காது. ஸோ டக்குன்ட்டு மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து மெல்ட் குயிக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து மேபி சம்மர் சீசனில் நிறையவே வாட்டர் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே நான் வின்டர் சீசனில் வந்து ஸோ இப்போ வின்டர் சீசனில் ஸ்னோஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றதும் அண்ட் தென் சம்மர் சீசனில் ஆல்ரெடி ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கிறதும் அஃபெக்ட் ஆகும், அண்ட் தென் அது கம்மியாக இருக்கிறதுமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து இது எல்லாமே சேர்த்து நம்மளுடைய சம்மர் சீசனில் வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நான் கொடுக்க விரும்பினேன். ஸோ மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை.
ஸோ அந்த இது ரெண்டுமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலி பட்ஜெட் சம்மந்தப்பட்டது. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஆர் எனஃப் ஃபார்மல் ஜாப்ஸ் பீயிங் க்ரியேட்டட் அப்படின்ட்டு. அண்ட் தென் வாட்ஸ் த பட்ஜெட் புஷ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த பட்ஜெட் அப்படின்றது, ஸோ இது ரெண்டுமே பட்ஜெட் அந்த ரிலேட்டட் தான். ஸோ இது வந்து பட்ஜெட்டை என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், இந்த பட்ஜெட் மூலயமா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இதில் ஆக்சுவலி வாட்ஸ் த பட்ஜெட் புஷ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய மோடி கவர்மெண்ட்டில் பிரதமர் மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் $1 trillion எக்கானமி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட மாட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளுடைய கேபேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது தான் கேபேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நம்ம ஜிடிபி அண்ட் தென் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ கேபேக்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட 3% ஆஃப் ஜிடிபி வந்து அதுக்கும் மேற்பட்டு வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேட் தான். ஆக்சுவலி முன்னாடிலாம் கேபெக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ஹையாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3% ஆஃப் ஜிடிபி இல்லைனா அதுக்கு மேலே தான் இப்போலாம் நம்மளுக்கு அமையுது. ஸோ இந்த வாட்டி 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட 3.4% ஆஃப் ஜிடிபி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 11.11 lakh crore கிட்டத்தட்ட. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட தெரியும். ஸோ மெயினாக கனெக்டிவிட்டி சைடில் ரொம்பவே அதிகமாக ஃபோக்கஸ் வந்து நிறையவே அது வந்து அந்த பக்கம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்ஸ் த பட்ஜெட் புஷ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் கொஷினே. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக கனெக்டிவிட்டி அப்படின்றதுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் சரி, ரயில்வேஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் தென் நிறைய இந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரயில்வேஸுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அன்றைக்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ கவாட் சிஸ்டம்காக நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டார் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் தென் அவுட்லே ஃபார் ஷிப்பிங் ஆஸ் ஸ்டாக்னேட்டட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ரொம்ப கம்மியாக மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷனுக்கும் அண்ட் தென் ஷிப்பிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. அதாவது இது ஏன் காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஷிப்பிங்க்கு ஃபுல்லாகவே இல்லை, ஸ்டாக்னேட் ஆகிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்துக்குமே வந்து இதுக்கு முன்னாடியே உதான் ஸ்கீம் இதெல்லாம் வந்து கொடுத்து, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதான் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ ஷிப்பிங்க்கு வந்து சாகர் பாலா அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நிறையவே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால தான் அதுக்கு வந்து கம்மியான ஒரு பட்ஜெட்டாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட். அதாவது எதனால நம்ம பட்ஜெட் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் வந்து புஷ் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ மெயினாக வந்து நம்மளுடைய டெவலப்டு கண்ட்ரியாக ஆகணும் அப்படின்றதுக்காக $1 trillion எக்கானமி வந்து நம்ம மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ஸில் வந்து நம்ம அந்த பக்கம் வந்து செலுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் எனஃப் ஃபார்மல் ஜாப்ஸ் பீயிங் க்ரியேட்டட் அப்படின்ற சைடுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் செலுத்துறது மூலமா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எல்லாருக்குமே தெரியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இப்போ ரொம்ப டிராஸ்டிக்காக அதிகமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு கன்ஃபார்ம் வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 23 times ஒரு நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 23 times கிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 141 crore பாப்புலேஷன் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஸோ அதில் 56.5 crore மெம்பர்ஸ் வந்து இந்த ஒர்க்கிங் ஏஜில் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டெமோக்ரஸி டிவைடண்ட், அதாவது ஒரு நல்ல ஒர்க்கிங் பண்ணுற ஏஜஸ் வந்து நிறைய இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கண்ட்ரிக்கு வந்து நல்லது தான். ஆனால் இந்த ஒரு பெனிஃபிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோமே அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற கொஷின் மார்க். ஸோ கிட்டத்தட்ட இந்த எம்ப்ளாய்மெண்ட்
முதல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 45% வந்து அக்ரிகல்ச்சரில் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஆக்சுவலி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 அக்ரிகல்ச்சரில், அண்ட் தென் 11.4 வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில், அண்ட் தென் 28.9 வந்து சர்வீசஸ் செக்டார்ஸில், அண்ட் தென் 13% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸில், அண்ட் தென் 3.2 மெம்பர்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்றத அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்காங்க. பட் அவுட் ஆஃப் த கிரவுண்ட், அதாவது ரியல் வேர்ல்டில் உண்மையான உலகத்தில் இப்போ நம்ம ஆன் த வெளியில் வந்து பார்த்தோன்னா, ஸோ இது வந்து ரொம்பவே கம்மி. இங்கே ஆக்சுவலி இது வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களே தவிர பட் இது உண்மை கிடையாது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயுமே லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றதுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ரூரலில் வந்து உமன் லேபர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அண்ட் தென் அர்பனில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.7%, அண்ட் தென் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 10% கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே எல்லா டேட்டாவுமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இதை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.7%, அண்ட் தென் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10% கிட்டத்தட்ட. அது 2022 and 2023, அண்ட் தென் கிட்டத்தட்ட எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இதை பற்றியெல்லாம் தான் இங்கே பேசியிருக்காங்க. அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி ஸோ இதை பற்றி பேசிட்டு இதுக்கான ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றியும் ஆக்சுவலி பேசியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட 1 lakh per month, அதாவது இப்போ புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் ஆக போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரியில் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டைஃபண்டாக வந்து 15,000 வந்து 3 பிரித்து வந்து கொடுக்குற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அதாவது 1 lakh per month, அதாவது இப்போ புதுசாக 1 lakh per monthக்கு போகிறவங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 1 lakh per month அப்படின்னா ஸோ 15,000 வந்து அவங்களுக்கு ஸ்டைபண்டாக கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 24% ஆஃப் ருபீஸ் 25,000 மந்த்லி வேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது போத் எப்படி சொல்கிறது, எம்ப்ளாயர்ஸ்க்குமே அண்ட் தென் எம்ப்ளாயீஸ்க்குமே, அதாவது வேலை எடுக்கிறவங்களுக்குமே வேலைக்கு போகிறவங்களுக்குமே ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 24% ஆஃப் ருபீஸ் 25,000 மந்த்லி வேஜாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி அது ஒரு ஸ்கீமாக இருந்துச்சு. ஸோ அந்த இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 3,000 per month இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் மூலிமா. ஸோ அதாவது வேலைக்கு எடுக்கிறாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த வேலைக்கு எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட ருபீஸ் 3,000 per month வந்து இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் மூலிமா அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனிக்கு யார் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தாங்களோ ஸோ அந்த கம்பெனிக்கு 3,000 ரூபாய் மாதம் வந்து கொடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மெயினாக ஐடிஐஸ் ஹை ஸ்கில்லிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டைஃபென்ஸ் நம்ம அதை கொஞ்சம் மாட்ரேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஹை ஸ்கில்லிங்காக நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அது போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிறையவே இந்த 5,000, அதாவது நிறைய இந்தியாவிலே டாப் கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து 5,000 per year வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இதெல்லாம் தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ ஏன் வந்து இதில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சுருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருக்காங்க. இந்த மெயினாக இந்த 3,000 per month இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் மெயினாக வந்து அந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் 50 workers per மினிமம் வந்து 50 workersை வந்து என்கேஜ் பண்ணணுமா. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 20% ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸ். இது ரெண்டு க்ரைட்டீரியாவில் ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியாவில் வந்தால் தான் வந்து அவங்க வந்து இந்த இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன், அதாவது மாதம் 3,000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனால் என்ன வந்து நிறைய டாக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸு ஸ்டைஃபென்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுனால கம்பெனி வந்து அதுவும் மெயினாக இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறதுனால
கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த 3000க்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சுருக்க போகிறதில்ல. ஸோ அதுவும் அது ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கிறது கன்ஃபார்ம் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லெஸ் குவான்டிட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமான கண்டிஷனாக இருக்குது. ஸோ அதனால் மெயினாக இது உண்மையிலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணணும்னா ட்ரூ எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம பண்ணணும். அதாவது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தி ஸோ அது மூலயமா கம்பெனிஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி நம்ம விற்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.